வேட்டையன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க போறாரு. இது தலைவரோட 171வது படம். இந்த படத்தில் மைக் மோகனும் விஜய் சேதுபதியும் இணைய இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. வாங்க இந்த தகவல் உறுதியானதா இல்லையான்னு பார்ப்போம். அது முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயிலர் பட வெற்றியை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் 170வது படத்திலையும் சன் பிக்சர்ஸ் மீண்டும் இணைகிறாங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க அனிருத் இசையமைக்கிறார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இயக்குனர் லோகேஷ் நடிகர் விஜயை வச்சு இயக்கிய லியோ திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூலில் வெற்றி படமானது. தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் 170 அதாவது வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் ஒரு சமூக கருத்துள்ள படமாக எடுக்கப்பட்டு வருது. அதாவது ஜெய்பீம் படம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் வேட்டையன் படம் இருக்க போதாம். மேலும் வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு சொல்லிட்டு மிகப்பெரும் நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. ஜெயிலர் படத்தில் எப்படி பேன் இண்டியா படமாக எடுத்து மிகப்பெரும் வெற்றி படமாக கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் வேட்டையன் படமும் அமையும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து தான் கூலி படத்தில் நடிக்க போறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ ஆன்மீக பயணமாக இமயமலை போயிருக்க ரஜினிகாந்த் திரும்பி வந்த உடனே கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கூலி படத்தில் எப்பயும் போல இல்லாமல் புதுவிதமான கதையாக தேர்ந்தெடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது லோகேஷ் கனகராஜ் எப்பயும் போதை சம்பந்தப்பட்ட கதைகளை வச்சு தான் எடுப்பார். இந்த தடவை தங்க கருத்தில் மையமாக வச்சு படத்தை எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. மேலும் இந்த படத்தில் போதை சம்பந்தப்பட்ட எந்த காட்சிகளும் இருக்காது. அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் வில்லனா ப்ளே பண்ணுறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்க போறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ புது தகவல் என்ன ரிலீஸ் ஆயிருக்குன்னா ரஜினிக்கு வில்லனா நடிக்க நடிகர் மைக் மோகன் நடிக்க உள்ளதாகவும் முக்கிய கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜயோடைய 68வது படம் கோட் படத்தில் மைக் மோகன் நடிச்சிட்டு வராரு. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாஸ்டர், விக்ரம் உள்ளிட்ட படங்களில் வில்லனா விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. முன்னதாக பாலிவுட் நடிகர்களான ஷாருக் கான், ரன்வீர் சிங் ஆகியோர் இந்த படத்தில் நடிக்க உள்ளதா தகவல் வெளியானது. ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதிப்பட்ட தகவல்னு சொல்லிட்டு இனிமே தெரியல. ஆனால் ரன்வீர் சிங்கும் மற்றும் ஷாருக் கானும் வெளியேறப்பட்டதா ஒரு அஃபீஷியல் இல்லாத தகவல் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஆனால் மைக் மோகன் இந்த படத்தில் நடிப்பாருன்னு சொல்லிட்டு உறுதிப்பட தகவல் வந்து கொண்டு தான் இருக்கு. ஏன்னா கோட் படத்தில் ஒரு வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து ரஜினியோடைய இந்த கூலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா வில்லனா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. மேலும் விஜய் சேதுபதி முக்கியமான கதாபாத்திரத்தில் அதாவது மைக் மோகனுக்கு கீழே இருக்கிற மாதிரி கடைசியில் தான் மைக் மோகனை காமிச்சு கூலி பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு மெய்ப்பட்ட உண்மைன்னு சொல்லிட்டு தெரிய வரல. நமக்கு அஃபிஷியல் அப்டேட் வரும்போது தான் தெரியும். கூலி படத்தில் நம்ம மைக் மோகன் அவர்கள் ரஜினியோட சேர்ந்து நடிக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.